Bonjour et வணக்கம். இன்றைக்கி நான் டெஃப் கனடா எக்ஸாம் பற்றி பேச போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கனடா இமிக்ரேஷன் அல்லது கியூபெக் இமிக்ரேஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொஃபஸராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் கனடாவில் இருக்காங்க. போகாதவங்க வந்து இனியும் அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன இந்த எக்ஸாம் மேலே, வேறு இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃப் கனடா எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துருக்கலாம். 2 years வேலிடிட்டி, 4 மாடியூல், ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், அப்படியே லிட்ரலி லைக் ஐஎல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக கோர்ஸ் வந்து நீங்கள் தனியாக லைக் டெஃப் கோர்ஸே வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த மாதிரி கொஞ்சம் கோர்சஸ்லாம் இருக்குது அவுட் தேர். ஸ்பீடாக இப்போ 6 மாதத்தில் ஃபினிஷ் பண்ணணும், 4 months கோர்ஸ் முடிக்கிறேன் அப்படின்னு நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஓவரால் இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சரளமாக பேச வரணும். அந்த ஃப்ளூவன்சி வந்து ரொம்ப முக்கியமானது. உங்கள்கிட்ட ஃப்ளூவன்சி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிளாக் ஆகி அதனால் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்து வர செய்யும். அது இந்த எக்ஸாமுடைய ஒரு பியூட்டி. உங்கள் ஆக்சுவல் லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்குனே வந்து நிறைய சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் அண்ட் ட்ராப்பெல்லாம் இருக்குது இந்த எக்ஸாமில். என்னுடைய அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறேன் அப்படிங்கிறது போய் ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜோட அந்த லாங்குவேஜ்னால நம்ம லைஃப் எப்படி மாறுது அந்த மாதிரி அப்ரோச் வச்சு அந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஒரு A1 லெவல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெட் இட் பி எனி அகாடமி, நீங்கள் எங்கே வேணால் ஜாயின் பண்ணலாம். A1, A2, V1, V2 அந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக ஒவ்வொரு லெவலாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த டெஃப் கனடா எக்ஸாம் வந்து யூ கேன் டேக் இட். அதேமாதிரி நீங்கள் அதை எடுக்கும்போது வந்து நல்லா ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷன், அதாவது B2 எக்ஸாம் முடிச்சதுலேருந்து வந்து நீங்கள் நல்லா ஒரு 5 to 6 months அல்லது அட்லீஸ்ட் ஒரு 3 months டைம் எடுத்து இந்த எக்ஸாமுக்குனே தனியான ஒரு ப்ரிப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். வேறு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் எனக்கு கரெக்டாக இந்த ஒரு மாடியூலில் மட்டும் கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஓவராலாக உங்கள் என்ன என்டையர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்.